ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுழியம்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைப்பு வர்றது தீபாவளி தான். அந்த சுழியம் தான் இன்றைக்கி டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இது 1/4 கிலோ கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். நல்லா ஊறி இருக்குது. இப்போது அதை அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கிறோம். 2 கொதி கொதிச்சாலே போதும். ஒரு 95% வெந்தாலே போதும். ரொம்ப கொலையாக வேக விடக்கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணி விட்டுரும். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போது அதை தண்ணியை வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா ஆறுனதும் தண்ணி விடாமல் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இப்போது இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிறோம். இப்போது இதில் சேர்க்க போகிறது என்னென்னா வெல்லம் கட்டி வெல்லம் தான். அதாவது 1/4 கிலோ கடலப்பருப்புக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறோம். அதோடய 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போது தேங்காய் துருவல், இதையும் லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சுழியத்துக்கு தேவையான அந்த உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அந்த வெல்லமே தண்ணி விடும். கரெக்டாக இருக்கும். நம்ம கடலப்பருப்பு தண்ணி விடாமல் அரைச்சி அந்த வெல்லத்தை சேர்த்தோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதை உருண்டையாக நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறோம். அதாவது 1/4 கிலோ கடலப்பருப்புக்கு நம்ம பிடிக்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 20லேருந்து 25 உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வெளியில் சேர்க்க போகிற அந்த மாவு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது மைதா 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அடுத்து சோடா உப்பு 1/4 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்து இட்லி மாவு 2 கரண்டி சேர்த்துக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா நல்லா உப்பி நல்லா வெள்ளையாக அந்த உருண்டை வரும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு தோசை ஊற்றுற அந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போது அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம நல்லா எல்லாத்தையும் நனைச்சி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் இது மாதிரி அந்த மாவில் நினச்சி நம்ம எண்ணெயை நல்லா காஞ்சதும் போட்டிங்கன்னா தான் நல்லா உப்பி டக்குன்னு மேலே வரும். இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே போட்டுக்கிறோம். இதே மாதிரி மீதி இருக்க உருண்டையும் போட்டு எடுத்துக்கோங்க. அழகாக நல்லா உப்பி வரும் தெரியும். பாருங்கள், சுழியம் ரொம்பவே டேஸ்ட்டாக சுழியம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உப்பி வெள்ளையாக உருண்டையாக ரொம்பவே டேஸ்ட்டான சுழியம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.